ஹலோ அம்மா மக்கள் எல்லாம் ரெடிமா இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா? யாரே வேண்டாம் குழந்தை அசால்ட்டா பேசா பார்க்குறீங்க. வேறு யார்? நான் தான் உங்கள் சின்ராசி பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு கருமத்தில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா லவ் டேரனில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் 18+ கண்டென்ட்லாம் இருப்பா. ஆனால் அதை அவங்களே சென்சார் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் சின்ன பசங்க யாராச்சும் பார்க்குறீங்கன்னா அந்த சீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, காற்று போனப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டேரனில் சீசன் 1 எபிசோட் 3 தான். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கு. அதை நோக்கி இன்னமும் ஒன்று வருது. அப்படி இங்கிட்டு வந்து ஏம்மா தவு அப்படின்னு சொன்னோன்னே ஐனோ கவலைப்படாத தவு அப்படின்னு சொன்னோடனே அவளும் அங்கேருந்து தவ அப்படி இவன் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்றா. எனக்கு இதெல்லாம் இப்போ கனவாக வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பேல ஆகாகா குளியல்டா இதாண்டா குளியல். யாருமா நீ அப்படி 2 பேரும் கேட்டுட்டு நீ ஐடோட சிஸ்டராமா நான் அவனோட லவர் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இந்த இடத்துல அந்த சைக்கோட கேரள கேட்குது ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டேன். கவலைப்படாதப்பா என்னை ஆடியன்ஸார யாராலையும் பார்க்க முடியுது லைட்டு மறைச்சுக்கு பாரு அப்படின்னு சொன்னேன். என்னெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் அப்பெல்லாம் வேற பொண்ணுல லவர்னு சொன்னா அப்படிங்கிறது ஆக்கனேவா அதுவும் 3 பேர் லவ் பண்ணுறாப்பாவே அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் பேச பிதிக்கி விட்டு ஐயோ உன்னோட சிஸ்டர் ஒன்று இருக்காங்களாப்பா. இல்லைம்மா சின்ன பிள்ளைய கூட நல்லாவே இருந்தா இப்போ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. எங்கம்மா ஆளக்கானோ அந்த கியூரி தருத்துற ஆக்கோ ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். என்ன திருப்பி அந்த லிட்டில் மிங்கியை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சரிப்பா உனக்காக நான் லட்சா வச்சுட்டு வந்துருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா இவ்வளவு பண்ணிட்டு வந்துருக்கேன் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்பா சூப்பராக இருக்குப்பா. அதே உனக்கு எது பிடிக்கிறது இல்லை நான் எல்லாமே பண்ணிட்டு அப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஆமாம் அந்த லிட்டில் மகிழை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே நீ கோப்படாமா அதுவா என் தங்கச்சி பற்றி நம்ம பேசியிருந்தா அதை பைத்தியம் என்னமா பண்ணிட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் தங்கச்சிக்கு உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே எப்போ அதை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னேன். சரி விடுமா அப்படி இங்கிட்டு உடம்புலாம் சோர்வாக இருக்குப்பா வீட்டுக்கு போனால் தூங்கணும். ஏப்பாம்மா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியார யார் மாடி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏப்பா நம்ம தான்ப்பா ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே அதுவாப்பா உன்னைய பற்றி இவள்கிட்ட சொன்னி அல்லது இவ்வளோ ஆர்வம் தாங்க முடியல. அது சொந்த தங்கச்சியாலே விற்க போடுறானா. ஆமாம் உனக்கு நல்லா தெரியும் அவன் ரொம்ப கெட்டவன்னு அதனால நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறிய அக்கா கூட செய்கிற அவன் எனக்கு புரியுது அவன் எவ்வளோ மோசமானே தர்த்தரம் பிடிச்சவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு அவளை பற்றி என்னன்னு தெரியும் அவன் எவ்வளோ நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் அந்த இடத்துல ஒரு உருவம் வர எல்லாரும் நடுங்கடிச்சு ஐயோ இது அந்த குழந்தை ஆக்சிடென்ட் ஆகிட்டு இப்போ பேயா சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட எப்பா உனக்கு இதில் பேய் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கியூரி கேட்டவொடனே ஐயோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓட என்னன்னா நடக்குது அப்படியே இங்கிட்டு யாராச்சும் அந்த பேய்ட்டு இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தடிக்கல போல அப்படியே ஹீரோ வந்து முடிக்க நீ உன்னை காப்பாற்ற சொல்லியிருக்கடா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுமா அப்பா உனக்கு ஒரு ஆபத்துப்பா அந்த இடத்துல ஒரு பேய் வந்துச்சு தெரியுமா அந்த இடத்துல ஆக்குவா இருந்தாலும் அப்படி கேட்டேன்னா ஆமாப்பா ஐயோ நான் போய் காப்பாற்ற நில்லு உனக்கு எல்லாம் சாயிருப்போது நான் ஒன்றும் ஃபீலிங் நெட்ஸ்லாம் பண்ணல இருந்தாலும் நீ சாவனான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாதம்மா நான் ஆக்குவா காப்பாற்றி தரணும் அப்படி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க இன்னும் எதுவுமே மாறலை. அந்த இடத்துல அந்த பேய் வர ஏப்பா நான் கூட பேய் நினைச்சி சாதாரண பெண் கீடுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூரி தொடப்போங்க ஏமா தொட்டாமா அப்படின்னு சொன்ன விலங்குகளை எப்படி எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா பூச்சிக்குட்டி வந்துரு அப்படின்னு தொடப்போ அவன் கண்ணிலே குத்திடுறா. அந்த பெண்கின்னு ஆக்குவா நம்ம சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு யூரி உனக்கு ஒன்றும் ஆள் கேட்டுனேன் ஒன்றும் இல்லைப்பா சரி ஆக்குவா வாமா நான் உன்னை காப்பாற்றுரும் அப்படின்னு சொன்னேன். ஒன்னேரம் இங்கே வர சொன்னா என் செல்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும் போடா அப்படின்னு சொன்னேன்னே என்ன சொல்கிற நீ இன்னும் என்னோட தங்கச்சி இதை நான் உன்னை பாதுகாக்கணும் ஆக்குவா தவுமா அப்படி சொன்னேன்னே அவ்வளோ இங்கே தவ நல்ல வேலைப்பா அந்த பெண் பிக்கினை பிடிக்க ஆளுகளாக வந்துட்டாங்க. ஏப்பா உன்னை எவ்வளோ ஆச்சு இது மாதிரி தூக்கிட்டு போயிட்டு நீ இப்போ சின்ன பிள்ளை மாதிரி இல்லைம்மா குண்டாயிட்டமா வெயிட்டாக இருக்கமா அப்படி சொன்னேன்னே அப்படி சொல்லிட்டுட்டேன். எப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு நீ அவனை லவ் பண்ணுறதானே அப்படி சொல்லி கீறி கேட்டுட்டேன். இவனெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை முடிச்சுட்டு இரிட்டு ஆயினும் அப்படி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போக நார்மலாக ஆகிட்டா நினச்சி திருப்பி அப்படியே கோச்சிட்டு போகிறாளே சரிப்பா நீ அதெல்லாம் யோசிக்க வேணாம் வா நம்ம டேட்டுக்கு போவோம் அப்படி இங்கிட்டு ஏப்பா இன்னும் வந்துட்டியாப்பா இந்த புக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு ஐயோ இவங்களாம் இது அழகா இருக்காங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி எடுத்துருவோம் என்னப்பா நீ நாய்க்குட்டி மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் இவங்களாம் கை பிடிச்சிருக்கேன் ஆமா இது கொடுத்தாதானே அவள் அவர் அப்படி சொல்லிட்டு சரி வாப்பா நம்ம டேட்டிங் என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லி போயிட்டு இருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா அப்படின்னு நினச்சா ஏண்டி ஓடுறதே வெறுக்க வச்சுட்டாலே ஆனால் அவளுக்கு ஒன்றும் கேட்காது
சரி இங்கிட்ட பார்த்தாக்கா எவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு டார்லிங் நீங்கள் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல கப்புலாக இருப்பாங்க போல. அப்பல எப்பா ஆமாப்பா நல்ல கப்புல் அப்படின்னு சொன்னோடனே நீ யாரடி பார்த்துட்டு இருக்க அவையெல்லாம் சேர்க்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கேன். அப்படின்ட்டு நீ யார் கூட சுற்றிட்டு இருக்க அப்படி கேட்க எங்கே உனக்கு இவ்வளோ தெரியுமா எப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன தெரியாதா பர்த்டேக்கு நீ தானே கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க சொல்ல வரீங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல கூட்டமே வந்து இவட கழுவி குதித்தா வர ஏன்டா எல்லாரும் ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அவனும் நான் உங்களை சந்தோஷமாக தான் வச்சுக்கிட்டேன் நீ எப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே தப்புடான பக்கத்தில் உள்ள பொண்ணு அடிக்க யாரடி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போக அப்போ ஹீரோ வந்து தடுக்க என்ன தைரியம் தான் பொண்ணுங்க மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு அவனை கொளுத்த போக அதில் ஹீரோவும் மாட்டிக்க ஐநோ பார்த்தா நீ ஹெல்ப் பண்ண போனால் உனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு பார்த்தேன். ஆனாலும் உனக்கு இதனாலே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண அப்படியே இங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த நோட்டை தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்னவாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏப்பா இதுக்கெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா நீ தானே அவ்வளோ பாதுகாவல்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஆஞ்சலும் இது மாதிரி எரிச்சுடா பார்த்தது இல்லையா என்ன சொல்றீங்க அந்த புக்கில் என்ன வேலை பார்ப்பேன் ஏடி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தூங்கிடுறேன். நானும் போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பிடுது. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே காலையில் அங்கே இருக்கிற அக்கா என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காளோ என்ன பார்த்து ஒன்றுமே பண்ணல இதுக்கு என்னவா இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அக்கானே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே அவன் கண்டுக்காம போகிறான். ஒரு அந்த புக்கு இருந்ததை காரணமாக இருக்குமே யோசிச்சுட்டு எக்கானே என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு உட்கார ஏப்பா என்ன ட்ரெஸ் எப்படி இருக்கு கேட்டுட்டேன் என்ன நீ இப்படி வந்துருக்கேன் ஆப்பாப்பா நான் ஸ்கூலில் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி உன்ட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அவளா கேட்டு போல ஐயோ அப்படியே சாயங்காலம் ஏண்டி ஸ்கூலில் வந்து படிக்கிற பேரில் தூக்கிட்டு தான் இருந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா அந்த உலகத்தை காப்பாற்ற தெரியல. ஐயோ உங்களுக்கு என்ன பிரச்சனை கொலையே அக்காடே அப்படியே வெறுக்கிறாங்க கொலையே அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமாப்பா அதுக்கான அந்த நோட்டு தான் சொன்னோன்னே என்ன ஆச்சு நோட்டுக்கு அதை எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அதனால கப்பலாக இருக்க முடியாது. ஏன்டா அந்த நோட்டை எரிவிட்டு சொல்லி யூஸ் கத்திட்டு இருக்கேன். அப்படி ஒரு பொண்ணு வர ஏட்டியாரா நீ நம்ம பண்ணுற அப்படின்னு சொல்லி கியூரி கேட்டவொடனே எப்போ நான் சொல்ல மறந்துட்டு இவனோட ஃப்ரெண்டுப்பா ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொன்னோடனே என்னது இவளுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு சரி உங்களுக்கு இதை பற்றி நடந்துட்டு இருக்க ஆன்சர்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே ஓ இதுவாப்பா சொல்லப்போனால் நோட்லேருந்து எழுத்து மறைஞ்சாலும் லவ் ஃபீலிங் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இங்கிட்டு ஏப்பா இதில் எல்லாமே இருக்குது நான் போயிட்டு வரேன் போலீஸ்கார் அப்படின்னு சொல்லி போக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண இந்த கருமத்தை நல்லா பார்க்க முடியலப்பா. நான் சொன்ன மாதிரியே பார்த்தியா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா இந்த நோட்டை வச்சுக்கோ யூரி அப்படின்னு சொன்னோன்னே ஏப்பா உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் வேலையை விட்டு நிற்க போறேன். ஓ நீ பிரெக்னெண்டாக இருக்கிறனே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் வேலையை விட்டு நீ என்னவா பண்ண போகிற ஹீரோ கேட்டேன்னு ஏன்டா அது குழந்தைய பார்த்துக்கிறேன் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா ஏன்னா நீ பார்த்துருந்துக்கப்பா நீ அடிப்பட்ட நீ செத்து போயிடுவேன் ஏன்னா நம்ம சோல் இப்போ லிங்க்ல இல்லைப்பா அப்படி சொன்னோடனே இவன் தலையில் ஒன்று சொருங்க ஐநோ நீ ஏன் வரல என்னைய கூப்பிடையே வரல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க அக்காடே இப்போ குத்திப்பிடாப்பா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆனால் அவன் இதானா என்னோட ஃபீலிங்ஸ் ஏன்டா நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நீ என்னை வெறுக்கமே நடந்துகிட்டே போய் கேட்டேன் ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் நான் ஒரு காமிக்கில் படித்து எப்படி பாய் ஃப்ரெண்டை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காமல் போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சதக்கு குத்த ஏம்மா என்ன நான் சாகலை நான் பேர் எழுதிட்டேப்பா என் எருமாடு திருப்பியுமா சரி வா திருப்பி கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் அந்த தடவை அக்காவை கரெக்டாக கிஸ் பண்ண போறேன் அப்படி சொல்லி விட இல்லை அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல ஏப்பா ஐனோ இது எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு மாதிரி இல்லை எக்கடி டால் இவன் விரட்டிட்டே திருறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேலே ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா. இவங்க கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொண்ணு யாருன்னு தெரில. அதோட இப்போ கிஸ் நோட்டு வேற கிஸ் பேடா மாறிச்சு. நீ வரப்போகிற கூத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம். பார்த்தோட பார்த்துக்க நேரத்தில் சாப்பிடுங்க. டாடா பாய் பாய்.